2 பேர் நாகராஜ். நான் நெல்லை டிவிஸில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரேடியானில் டியூல் டோன் கார் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டியூப்லெஸ் டயர் அலாயில் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 130 mm நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஸ் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வைப்ரேஷன் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இது வந்து 110cc இன்ஜின் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா 7350 RPM, டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 4000 RPM டார்க் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால ஒரு 180 mm வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். கியர் ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பீடில் 4 கியர் ஸ்பீடு வந்து நமக்கு ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன் பண்ணுறது எல்லாமே ஃப்ரண்டில் இருக்கும். நீங்கள் சைட் ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். சைட் ஸ்டாண்ட் இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பேக் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வர் கோட்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்லேயும் நமக்கு வந்து டியூப்லெஸ் டயர் அலாவில் அப்படிங்கிற கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் எல்இடி டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம எவ்வளோ RPM கொடுக்குறோம், அப்புறம் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், அப்புறம் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், அப்புறம் ஹெட் லைட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதில் நம்ம நியூட்ரல் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். பெட்ரோல் ரிசர்வ் ரைட்னா ரிசர்வ் இண்டிகேட்டர் காமிச்சிருக்கும். ஸோ மொத்த டேங்க் 10 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொரு லிட்டருமே 2 ஒவ்வொரு பாயிண்ட்டுமே 2 லிட்டரில் இருக்கும். ஸோ மொதல் பாயிண்ட் வந்து 2 லிட்டர் ரிசர்வ் ஆகும்போது இந்த ரிசர்வ் சிம்பிள் ஏரியா அமைச்சிடும். நமக்கு ட்ரிப் A, ட்ரிப் B, அப்புறம் நமக்கு வந்து ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஓடோமீட்டர், ஸ்பீடாமீட்டர்லாம் காமிச்சிடும். பேட்டரி டவுன், சர்வீஸ் ரிமைண்ட் எல்லாமே நம்ம டிஸ்பிளே காமிச்சிடும். இதில் இன்னொரு ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா USB மொபைல் சார்ஜர் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் வந்து நம்ம மேனுவலாக போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி, நமக்கு தேவைன்னா ஹெட்லைட் போட்டுக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு யூனிக்கான சவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டி சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200cc மேலே உள்ள வண்டியில் உள்ள சவுண்டே நமக்கு வந்து வண்டியில் கொடுத்துருப்பாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது சைலன்சர் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் குரோம் ஃபினிஷில் வந்து வண்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியான்னு சொல்லி 3D நம்ம வந்து கொடுத்துருக்கனால இது வந்து கலரே நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு சீட்டு லென்த்தியாக இருக்கனால ஃபேமிலியாக போகிறதுக்கும் இல்லைனா ஒரு ட்ரிபிள்ஸ் போகிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். லாங்கஸ்ட் சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை டிவிஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வண்டி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.